ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். வாக்கிங் கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. 8 மணி ஆகிடுது. நான் எப்பயுமே ஒரு 6:30 மணி 7 மணிக்கு தான் நான் கிளம்புவேன். பாருங்களேன், சூரிய எவ்வளோ மேலே வந்துடுச்சுன்னு. இந்த 8 மணிக்கு ரொம்ப வெளிச்சமாகிடுது. இப்படி ஒரு ரைட் சைடில் கிளம்புனோம்னா ஒரு ரவுண்டு வந்து லெஃப்ட் சைடில் வந்து முடிப்பேன். ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் ஆகுங்கள போயிட்டு வர்றதுக்கு. சரி, இந்தளவு போயிட்டு வந்தால் போதும்னு நான் கிளம்புவேன். காலையில் கிளம்பி போகிறது அந்த இந்த காற்றை வந்து சுவாசிக்கிறது அவ்வளோ நமக்கு உடம்புக்கு நல்லது, மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நான் எந்த வேலை காலையில் இருந்தாலும் நான் கிளம்பிடுவேன். நான் வாக்கிங் போகிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நான் லேட்டாக ஆகிடுது எழுந்திருக்கிறதுக்கு. அதனால தான் அப்புறம் காலையில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு தண்ணி மேலே டேங்கில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தேன். இன்னும் லேட்டானாலும் நான் வாக்கிங் போகிறத விட மாட்டேன். காலையில் நான் கிளம்பிடுறது. இந்த வெளிக்காற்று வந்து சுவாசிக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் காலை டைமில். இந்த ரைட் சைடில் மதில் இருக்குது தாங்க, அது உள்ளே வந்து மயிலெலாம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு சமயம் மரத்து மேலேயும் இருக்கும். நான் எப்போனா வாக்கிங் போகும்போது நான் வீடியோவும் எடுத்துருக்குறேன், ஃபோட்டோவும் எடுத்துருக்குறேன். இன்றைக்கி பார்த்தேன், மரத்து மேலே காணோம். ஆனால் உள்ளே ஒண்டி சத்தம் கேட்டுக்கினே இருந்தது, கத்துறது. அது நிறைய இருக்குங்க அந்த சைடு மயில். இந்த மழை டைமெல்லாம் அதிகம் சத்தம் கொடுக்கும். எங்கள் வீட்டு சைடெல்லாம் கூட பறந்து வரும். அது நல்லா தோகையை விரிச்சிக்கின்னு இருக்கும். ஒரு சமயம் நல்லாவே நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆண் மயிலும் இருக்குது, பெண் மயிலும் இருக்குது. காலையிலேயும் நான் வாக்கிங் வருவேன். நைட்டும் சாப்பிட்டுட்டு பிறகு எங்கள் வீட்டு வராண்டா அங்கே வெளியிலே கொஞ்சம் நான் வாக்கிங் போயின்னு இருப்பேன். நம்ம உடம்புல வந்து அசைவு கொடுத்துக்கினே இருக்கணுங்க. குறைஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்ச அளவு. சில பேரெலாம் வேலைக்காரி வச்சு வேலை செய்துட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை பார்த்துக்குவாங்க வீட்டில். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வருமுன் காப்புன்னு சொல்கிறாங்க தாங்க. அதனால் வந்து நம்ம வந்து உடம்புக்கு வந்து உடற்பயிற்சி கொடுத்துக்கினே இருக்கணும். அது குறைஞ்சது நம்ம வீட்டு வேலை வந்து நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப நல்லது. இந்த காலு மூட்டு வலி, முட்டி வலி எதுவுமே இருக்காது. எலும்பு தேய்மானம் இருக்காது. வெறும் நடக்கிறது, உடம்பு அசைவு கொடுக்குறது மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான ஹெல்த்தியான உணவும் எடுத்துக்கணும். நம்ம இந்த மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். இது வந்து ஹைவே ரோடு. இந்த ஃப்ரண்ட்டில் போகணும். நான் பெரும்பாலும் ஒரே ரூட்டில் தான் நான் வர்றது. வேறு வழியில் நான் மாற்றுறது கிடையாது. இது பாருங்களேன், ரைட் சைடு வந்து குட்டி குட்டி கோயில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோயில், மாகாளி கோயில், மாதாஜி கோயில், எல்லா கோயிலும் குட்டி குட்டி கோயில் இருக்கும். காலையில் இந்த ஆட்டோக்காரங்க சவாரிக்கோசரம் எவ்வளோ பேர் போயின்னு இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம நடந்து போய்கினே இருந்தால் என்னம்மா எங்கம்மா போகணும் ஏறுமானுவாங்க. நம்ம என்ன சொல்கிறது அவங்கக்கிட்ட?
அதுக்கோசரம் ஏன் அப்படி பயந்துருந்தனாலும் போட்டுக்கிட்டு இருக்கணும் கேட்காதீங்க. அது வந்து நான் முடிஞ்சது ஓரளவு நம்ம உடம்புல வெள்ளியும் போட்டு இருக்கணும், பவுனும் போட்டு இருக்கணும், செம்பும் இருக்கணும், பித்தளையும் இருக்கணும். இந்த செம்பு பித்தளைலாம் நம்ம உடம்புல இருக்கணும், கெட்ட சக்தியில் அண்டாது. இந்த நான் வெள்ளியும் பவுனும் இருக்கணும். அது வந்து நம்ம நரம்பு மூலிமா போய் நம்ம உடம்புக்கு வந்து அது ஓரளவு நன்மை கொடுக்கறது தான் அது. அதனால நான் போட்டுன்னு இருப்பேன். இங்கே போகிற வரவங்கெல்லாம் இங்கே புறா நிறைய இருக்குங்கள, அதுக்கெலாம் தானியம் போட்டுட்டு போவாங்க. நான் டெய்லி வாக்கிங் வரும்போதெல்லாம் தானியம் போடுவேன் நான் புறாவுக்கு. அதான் நான் போட்டுன்னு இருக்கிறேன். எங்கள் வீட்டிலையும் வந்து மைனா உட்காரும், காக்கா உட்காரும். அதுக்கும் நான் தண்ணி வைக்கிறது, அதுங்களுக்கும் தானியம், சாதம் எல்லாமே வைப்பேன். கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டுன்னா காக்கா வந்து கத்த ஆரம்பிச்சிடும். ஒரு சமயம் நான் மறந்துடும் வச்சிங்களேன். அதுக்கொசரமே அது கத்தும். கிட்ட போனோம்னா அழகாக உட்காந்துன்னு இருக்கும், பறந்தே போகாது. அது நல்லா பழகிடுதுங்களா. வீட்டில் வந்து உட்காந்து தண்ணி குடிக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றது, அதுக்கு தானியங்க எது அதுக்கு சாப்பிட்ற உணவோ அதெல்லாம் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அந்த பசியோடு இருக்குங்க. நம்ம வீட்டில் வந்து அதுக்கு சாப்பிட்றது அது வந்து நமக்கு ஒரு திருப்தி தான். நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம மற்ற உயிருக்கும் நம்மளால் முடிஞ்சது நம்ம அதுக்கு உணவு வழங்கணும். இது பாருங்கள், இந்த ஒரு சித்தி கோயில். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும் வச்சிங்களேன். நான் இந்த ரைட் சைடு போய் லெஃப்ட் சைடில் ஒரு ரவுண்டு வந்து வீட்டுக்கு வர்றது. பரவாயில்ல, இந்த அளவு எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வருவேன். நான் முன்னாடி போட்டு இந்த வீடியோலையும் பார்த்துருப்பீங்க வாக்கிங் போகிறது. அந்த வீடியோவும் நான் போட்டு இருக்கிறேன். இந்த 8 மணிக்கு பாருங்களேன் எவ்வளோ வெயில் இருக்குங்க. நான் வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் நான் வாக்கிங் வந்துட்டேன். 6:30 மணிக்கெல்லாம் வாக்கிங் வந்துட்டேன்னா நான் வந்து எங்கள் வீட்டு பால்கனியில் போய் இந்த சூரிய ஒளிக்கு ஒசரமே நான் உட்காந்துன்னு இருப்பேன். அது வந்து நமக்கு இந்த முட்டி வெளியெலாம் எதுவும் வராது. அந்த வைட்டமின் டி சக்தி நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்பு நம்மளே பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிட்ணும், இந்த மாதிரி சூரிய ஒளி, நடைப்பயிற்சியும் இருக்கணும். அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு இதெல்லாம் ரொம்ப நல்லது. அசைவு கொடுக்கறது நம்ம நல்லது. நடந்து போகிறது, வீட்டில் சின்ன சின்ன வேலை நம்மளால் முடிஞ்சது பார்த்துக்கிறது. தண்ணி வேஸ்ட்டு பண்ணுறாங்கங்க எங்கள் ஏரியாவில். 1 மணி நேரம் தான் தண்ணியே விடுவாங்க. அதுக்கே எப்படி வேஸ்ட்டு பண்ணுறாங்க பாருங்கள் தண்ணியை. என்ன அதிகம் 2 மணி நேரம் 2 ஷிஃப்ட்டு தண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த 1 மணி நேரம் தண்ணி வந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. போதுமான அளவு வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கிடச்சிடும். இதுக்கே இந்த 1 மணி நேரம் தண்ணி விடுறதுக்கே தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. எங்கள் வீடியோவில் காமிச்சிங் வர இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து தண்ணி ஓடுறது, இது மாதிரி தண்ணி ஓடுறத பார்த்தாலே எனக்கு எப்படி வேஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு நினைப்பேன் நான். தண்ணி வருதுன்னா அதுக்காக வேஸ்ட்டு பண்ணிக்கினே இருக்கக்கூடாதுங்க தண்ணியை. அப்படியே ரோட்டில் ஓட விட்டுடுறாங்க.
இதேமாரி சைக்கிள்லாம் மெர்ச்சிங் போகிறாங்க பாருங்கள். இப்போல்லாம் பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது இதுமாரி சைக்கிள் மெர்ச்சிங் போகிறது. ஆனால் அது ரொம்ப நல்லது. இப்படிலாம் இருக்கிற பசங்களாம் சின்ன சின்ன பசங்களே ஆக்டிவா ஓட்டுதுங்க, பைக்கு ஓட்டுதுங்க. இந்த கொஞ்சம் தூரம் போகிறதுக்கே வண்டி எடுத்துகிட்டு போகுதுங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது, விளையாடுறதும் கம்மியாயிடுது பசங்களுக்கு. அப்புறம் சின்ன சின்ன வயசுலேயே ஆரோக்கியம் இல்லாத இருக்குது குழந்தைங்களுக்கு உடம்பு. ஒரு 10 வயசு பசங்களே அப்படி இருக்குது பாருங்களேன். தண்ணியெல்லாம் பாருங்கள். ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினச்சிக்குவேன் நான். எங்கள் சொசைட்டி வந்துடுச்சு. ஒரு ரவுண்டு வந்துட்டேன், வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் நான். அப்படி ரைட் சைடு கிளம்புனங்களே, இப்போ லெஃப்ட் சைடில் வந்து முடிக்கிறேன். இதாங்க நான் போட்ட கோலம், காலையில் போட்ட கோலம். நான் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை வந்து இதுமாரி ஸ்டார் கோலம் தான் போடுவேனே நான். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏதாவது தவறு இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க. பாய்.